அவர் உன்னை வேடனுடைய கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய். அப்புறம் 5-7 இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு, மத்தியானத்தில் ஏற்படுகிற சங்காரம். பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் நம்ம பக்கத்திலே 1000 பேர் நம்மள வந்து நெருக்கலாம், நமது வலதுபுறத்துல 10,000 பேர் வந்து நெருக்கலாம். இது எல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஏற்படலாம். கிறிஸ்தவன் வேற ஒரு உலகத்துக்கு போல, அதே உலகத்துல தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், அவங்களே தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது இருக்கு, அவங்களே தங்களை சுமந்து கொள்ள வேண்டியது இருக்குது. ஐயோ இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேனே, நேற்று இப்படி இருந்தேன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன். ஒரு கிராஃப் போட்டு அதை எக்ஸ்ட்ராபோலேஷன் சொல்லுவாங்க, அதை கோடு போட்டு நேராக போட்டு பார்த்தா 5 நாள் எப்படி ஆச்சுன்னா 10 நாள் எப்படி ஆகும், இன்னும் 15 நாள் எப்படி ஆகும், இன்னும் 20 நாள் எப்படி, ஐயோ என்னுடைய முடிவு என்னவாகும் என்று சொல்லி உலகத்தார் கணக்கு போட்டு அவர்களே அந்த மனபாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவனுக்கு உன்னதமானவரின் மறைவு உண்டு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னதமானவர், அவர் சர்வ வல்லவர், அவர் ஏக சக்கராதிபதி, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். எவ்வளோ பெரிய வார்த்தைகள் என்று பாருங்க. உண்மையிலேயே நாம் தேவனை தேவனாய் பார்த்து விட்டால், அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்று நம்முடைய கண்களுக்கு தெரிந்து விட்டால் நம்ம பயப்பட மாட்டோம். பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம், ஆனால் அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை உணர்ந்து விட்டால் நம்முடைய இருதயத்தை பால் மறந்த குழந்தையை போல அமர பண்ணிவிட்டு தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை பார்த்து, ஆண்டவரே நீங்க பார்த்துக் கொள்வீங்க என்று சொல்லி நம்மால் நன்றி சொல்ல முடியும்.